தொடர்ந்து நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். ஆளுநர் ரவி மீதான விமர்சனங்களோ இல்ல கண்டனங்களோ இது முதல் முறை கிடையாது. தொடர்ந்து இது போன்ற செயல்பாடுகள்ல ஆளுநர் ரவி செயல்பட்டு வருகிறார். இப்போ பொன்முடி வழக்குல உச்சநீதிமன்றம் கடுமையான எச்சரிக்கையும் கண்டனங்களையும் விதித்திருக்கு. உங்களுடைய முதற்கட்ட பார்வை சார். ஆளுநர் அசிங்கப்பட்டு நிற்கிறார். ஏற்கனவே அவர் இப்படிதான் நடந்து கொள்கிறார். இப்போது உச்சநீதிமன்றம் அதை வெளிப்படையாகவே கண்டித்துள்ளது. பொதுவாக நீதி பரிபாலனத்தில் வழக்கு நடக்கும் போது ஒருவர் குற்றவாளியா இல்லையா என்று ஊர்ஜிதப்படுத்துவது கன்விக்ஷன். கன்விக்ஷனுக்கு அடுத்த நிலை என்பது சென்டென்சிங், அதாவது தண்டனை வழங்குதல். இரண்டும் ஒரே நாணயத்தின் இரு பக்கங்கள், கன்விக்ஷனும் சென்டென்சிங்கும். சென்டென்சிங் என்பது அது சிறை தண்டனையாக இருக்கலாம், வெறும் எச்சரிக்கையாக இருக்கலாம், அல்லது தண்ட தொகையாக இருக்கலாம், அபராதமாக இருக்கலாம். ஆனால் கன்விக்ஷன் என்பது ஒரே நிலைதான், குற்றவாளி என்பதை ஊர்ஜிதப்படுத்துவது. தண்டனை பலராகும். அப்படி தண்டனைக்கு தடை கொடுக்கும் போது கன்விக்ஷனுக்கு தடை கொடுப்பார்கள். எப்போது? மிக மிக அபூர்வமான வழக்குகளில் தான். அதுவும் குறிப்பாக சொத்து குவிப்பு இந்த மாதிரி வழக்குகளில் கன்விக்ஷனுக்கு ஸ்டே வராது. அதையும் தாண்டி உச்சநீதிமன்ற கன்விக்ஷனுக்கு ஸ்டே கொடுக்கும் போதே மிக தெளிவாக அது சொல்கிறது அந்த ஆணையில. ஏன் இதை கொடுக்கிறோம் என்றால், இப்படி கொடுக்காவிட்டால் அவருக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு ஏற்படும். கீழமை நீதிமன்றத்திலே அவர் குற்றமற்றவர் என்று நிரூபணமாயிருக்கிறது. அது ஒரு பாசிபிள் வியூ. அந்த பாசிபிள் வியூவை கணக்கிலே எடுத்துக்கொள்ள உயர்நீதிமன்றம் அது தவறியது. அதாவது உயர்நீதிமன்றத்தின் தனி நீதிபதி தீர்ப்பு தவறியது. எனவே உச்சநீதிமன்றத்திற்கு வழக்கு வந்துள்ளது. வழக்கு முடிவடைவதற்கு காலமாகும். அது வரைக்கும் இதே நிலை நீடித்தால் இவருக்கு மனுதாரருக்கு ஏற்படுகிற இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பாகிவிடும். எனவே கன்விக்ஷனுக்கும் நாங்கள் ஸ்டே தருகிறோம். இதெல்லாம் அந்த தீர்ப்பில் தெளிவாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இது அனைவருக்குமே தெரிந்த விஷயம். எந்த வழக்கறிஞருக்கும் இது தெரிந்த விஷயம்தான். இப்ப கன்விக்ஷனுக்கு ஸ்டே என்றாலே எம்எல்ஏவாக தொடர்கிற உரிமையை பொன்முடி பெறுகிறார். அதனால்தான் சட்டமன்ற செயலகம் அவரை மீண்டும் திருக்கோவிலூர் தொகுதி, காலியாக இருந்ததாக அறிவிக்கப்பட்ட திருக்கோவிலூர் தொகுதி காலி இல்லை என்று அறிவித்து தேர்தல் ஆணையத்துக்கு அது குறித்து தெரிவித்து, தேர்தல் ஆணையம் அதை ஏற்றுக்கொண்டு தேர்தல் அட்டவணையிலே இடைத்தேர்தல் விளவம் கொடுக்கும் திருக்கோவிலூருக்கு கிடையாது. ஆக பொன்முடி எம்எல்ஏவை மந்திரியாக பதவி பிரமாணம் செய்து வைத்து விடுங்கள் என்று கேட்பதற்கு முதலமைச்சருக்கு உரிமை இருக்கிறது. முதலமைச்சரின் அந்த கட்டளைக்கு, அல்லது அந்த வேண்டுகோளுக்கு, மந்திரி சபையின் வேண்டுகோளுக்கு ஆளுநர் கட்டுப்பட்டவர். இது எல்லாமே மிக தெளிவாக இருக்கிற விஷயங்கள் தான். இதுல ஆளுநர் முரண்டு பிடிப்பதற்கு என்ன வழி என்று எனக்கு உண்மையிலேயே புரியவில்லை. ஆரம்பத்திலிருந்தே புரியவில்லை. இந்த வழக்கு வரும்போது இதே கருத்துக்களை பல முறை தெரிவித்திருக்கிறோம். ஆனால் இந்த ஆளுநர் முரண்டுக்கார மனிதர். இது இந்த ஒரு விஷயம் என்று இல்லை, பல விஷயங்களை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஆளுநருக்கு உச்சநீதிமன்றம் தான் இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு கொடுக்க முடியும். இன்றைக்கு மாலை அவர் பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் என்கிற நிலை. அப்படி என்றால் அவரை பொறுத்தவரையில் அவர் மீண்டும் திரும்ப அழைத்துக் கொள்ளப்பட வேண்டும். காரணம், இவ்வளவு தவறான ஒரு முடிவு எடுத்தார். உதாரணமாக இதே மாதிரியான தவறான முடிவு ஜெயலலிதா அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்த பாத்திமா பிவி அவர்கள் எடுத்தார்கள். எப்படி என்றால், அவர் எம்எல்ஏ ஆவதற்கே தகுதி இல்லாமல் போனார் ஜெயலலிதா அவர்கள். ஆனால் அவர் முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்கப்பட்டார். பேராசிரியர் அன்பழகன் தான் இந்த வழக்கு தொடர்ந்தார் 2001. எம்எல்ஏ ஆவதற்கே தகுதி இல்லை என்றால் எப்படி முதலமைச்சர் ஆகலாம் என்றுதான் உச்சநீதிமன்றம் கேட்டது. அந்த கண்டனத்தால் பாத்திமா பிவி அவர்கள் அவராக ராஜினாமா செய்தார், அல்லது அவருக்கு டெல்லி ராஜினாமா செய்யுமாறு அறிவுறுத்தி இருக்கும். கிட்டத்தட்ட அதே அறிவுறுத்தலை இப்போது ஆளுநர் ரவி அவர்களுக்கு டெல்லி வழங்க வேண்டும் என்பதுதான் என் கருத்து. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.